அடுத்த நாங்கள் இந்த இடத்துல அழைப்போம் பாஸ்டர் நீல்ஸ் அவர்களை நாங்கள் இந்த இடத்தில் அழைப்போம். தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாகவும் சங்கமம் வானொலி கூடாகவும் அவரை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். பாஸ்டர். எஸ், பேசுங்க பாஸ்டர். இப்பொழுது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். யாவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கமம் ரேடியோ கூடாக இணையத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் அழைத்து வந்த கர்த்தருக்கு நன்றி. நான் ஜீவாதிபதி கிறிஸ்தவ தேவாலயத்தின் சார்பாக வந்திருப்பேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இயேசுவின் நாமத்திலே உலகம் முழுவதிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நான் கொண்டு வந்ததான காரியம் மாம்சத்தை ஜெயிப்பது எப்படி, அல்லது இந்த மாம்ச சிந்தனையை ஜெயிப்பது எப்படி என்று சொன்னால், அங்கே வேதாகமம் சொல்றபடி ஆவிக்கு எதிராக மாம்சம் கிரியை செய்கிறது. மாம்சத்துக்கு எதிராக ஆவி பலப்பட்டு இருக்காவிட்டால் அது பலனடைந்து போறது என்பதை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம். இந்த போராட்டத்திலிருந்து ஒரு மனுஷன் எப்படி விடுதலை ஆகலாம், வேதம் இதை தெளிவாக சொல்றது. இப்படி சொன்னாலும் அதை எடுத்து தெளிவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய விதமாக ஊழியருடைய கையில் கர்த்தர் இந்த காரியத்தை, இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் தேசங்களில் அங்கே ஊழியர்கள் எழும்புகிறார்கள், சுவிசேஷகர்கள் கூட எழும்புகிறார்கள். அருமையான இந்த பதிவு நமது உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்முடைய மாம்ச சிந்தனை, அதாவது நமது நல்லதை செய்ய வேண்டும் என நினைக்கிறோம். இங்கே ரோமர் 7:19 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அந்தபடி செய்கிறது. அப்படி என்றால் நமக்கு ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் ஒரு பாவம் குடியிருக்கிறது. அவன் பாவமே செய்யாவிட்டாலும் அவனுக்குள்ளே ஜென்ம பாவம் பிறக்கும் பொழுதே அங்கே பாவத்தில் இருக்கிறான். இதை வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது அல்லவா? இந்த பாவம் அவனை தவறாக நடத்துகிறது. அதனால்தான் அவனுக்குள்ளே ஒரு நல்லதை செய்யவும் என்று நினைக்கிறான். அப்பொழுது ஒரு கெட்ட எண்ணம் அவனுக்குள்ளாக தானாகவே வருகிறது. இதை செய்யாவிட்டால் அங்கே செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லும் பொழுது கூட அதை செய்ய வைக்கிறது. அப்போ இந்த கட்டுக்களில் இருந்து எப்படி விடுதலையாக முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் தெளிவாக சொன்னாலும் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தை ஒரு ஊழியக்காரனுடைய கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அல்லது அது ஊழியக்காரனுடைய பொறுப்பாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேசங்களில் ஊழியர்களை எழுப்புகிறார், சுவிசேஷர்களை எழுப்புகிறார். அங்கே மிகுந்த காரியங்களை தேவனுக்காக தங்களையே வெறுத்து செய்கிற, தங்களுடைய உயிரை கூட பணயம் வைத்து செய்யக்கூடியதான ஊழியக்காரர்களை உலகத்திலே ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அப்படியானவர்கள் சிலரை நான் சொல்ல முடியும். சுவிசேஷகர் பில்லி கிரேம், இவர் லட்சக்கணக்கானவர்களை அங்கே தேவனுக்குள்ள வழி நடத்தினவர். இவர் அமெரிக்காவிலே இருக்கிறார். ஊழியர் ஸ்மித் விங்கல் ஸ்வாத், இவரும் ஒரு ஊழியக்காரர். அங்கே டிஎல் மூடி இன்னொரு ஊழியக்காரர். இவர்கள் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே செய்திருக்கிறார்கள், வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கே இவர்களினால் அநேகர் பிரயோஜனப்பட்டிருக்கிறார். அப்போ நாங்கள் பார்க்கலாம்,
இந்த மாம்ச சிந்தையில் இருந்து, இந்த தீமையான எண்ணங்களில் இருந்து எப்படி நாங்கள் விடுதலை ஆகலாம்? இதற்கு விடுதலை ஆகிறதுக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் செல்ல வேண்டுமே. அப்பொழுது ஆண்டவர் அதற்கு பலன் கொடுப்பார், உதவி செய்வார். நாங்கள் எல்லோரும் மாம்சத்திலே பிறக்கிறோம், அது நாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா வேதத்தில் நிக்கோதேமு என்ற ஒரு மனிதர் இயேசுவிடம் வந்து மறுபடி பிறக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அவர் அங்கே சொல்லுகிறார். அது யோவான் 3ஆம் அதிகாரத்திலே முதல் 10 அல்லது 11 வசனம், 1 to 10 அல்லது 11 வரையும் வாசிப்பீர்களா இருந்தால் அங்கே அது எங்களுக்கு காணப்படுகிறது. இவர் குறித்து யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலங்களில் இயேசுவினிடத்தில் வந்து, ஒருவன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? தாயின் கற்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவன் ராக்காலத்திலே வந்தான் சொல்லி, ஏனென்றால் இயேசுவிடத்தில் வந்து பேசுவதற்கு சில நேரங்களில் அந்த நாட்களில் யூதர்களுக்கு கூட பயம் இருந்தது. இந்த உலகில் மறு பிறத்தல் அல்லது மறுபடி பிறத்தல், மறு ஜென்மம், இப்படியான காரியங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. திரும்ப நாங்கள் இந்த உலகத்திலே பிறப்போம் அல்லது வருவோம். அது சிங்கமாக வரலாம், அல்லது பாம்பாக வரலாம், அல்லது வேறு என்ன ஒரு வடிவத்திலே கூட நாங்கள் இங்கே உருவாக்கலாம் என்று சிலருடைய சில மத கொள்கைகள் அல்லது சிலருடைய கொள்கை, இப்படியெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், நாங்கள் எப்படி மறுபடி பிறக்க வேண்டும் அல்லது நாங்கள் மறுபடி பிறக்கிறது என்றால் என்ன என்றது வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் வாழும் போது ஒரு விசை கிடைக்கக்கூடிய அனுபவம், திரும்ப ஒரு மனுஷன் இன்னொரு அவதாரத்தில் வரமாட்டான். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இன்னொரு வடிவத்திலே அவன் பிறக்க மாட்டான், ஒரே ஒரு தடவை பிறக்கிறான். அதனால் இந்த சத்திய வேதத்தின்படி பார்க்கும் பொழுது நமது மறுபடி பிறப்பு என்று சொல்வது எங்களுக்கு ஒரு தடவை கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஒரே தடவை நாங்கள் பிறக்கிறோம், ஒரே தடவை அங்கே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், ஒரே தடவை நாங்கள் மரிக்கிறோம், ஒரே தடவை எங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. வேதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு தடவை பிறக்கிற போது இந்த நாட்களில் நமக்குள் இருக்கிற இந்த மாமிச எண்ணத்தை ஜெயிக்குவதற்கு நமது ஆவி மறுபடி பிறக்க வேண்டும். அதாவது நாங்கள் இங்கே இயேசுவிடம் நாங்கள் இயேசுவின் பிள்ளையாக பிறக்கிறோம் என்று சொல்லுகிறதை நாங்கள் எங்களுடைய முறைமையில் சொல்ல போனால் நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் ஒரு புதுசாக ஒரு இயேசுவின் குழந்தையாக நாங்கள் பிறக்கிறோம். அப்படினால்தான் நிக்கோதேமு கேட்டது, இது தாயின் கற்பத்தில் போய் திரும்பவும் நான் வர வேண்டிய அவசியம் உண்டோ என்று கேட்கிறான். 50 வயது மதிக்கத்தக்க நிக்கோதேமு என்ன கேட்கிறார் என்றால், நான் இவ்வளவு வயசு உள்ளவனாக இருக்கிறேன், இவ்வளவு வளர்ந்து விட்டேன், இத்தனை காலத்துக்கு பிறகு இனி என் தாயாருடைய வயிற்றில் அல்லது அம்மாவுடைய வயிற்றில் போக முடியாது, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியாது என்றவர் அங்கே சொல்லுகிறார். அதே போல நம்மை மறுபடி பிறக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை தான் இயேசு விளக்கமாக சொல்லிக்கொண்டே சென்றார். அவர் சொன்னது அதை கிரகித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் அப்போ இந்த ரெண்டையும் இயேசு தெளிவாக விளக்கிறார். அதை மக்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு நான் சொன்னதை போல ஊழியக்காரர்கள் அல்லது சபையிலே இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் உண்டு. ஒரு நபர் மறுபடி பிறந்த பிறகு அவனுக்குள் இருக்கிற அந்த மாம்ச சுவாபம் அவனை எதிர்க்க ஆரம்பிக்கிறது. இதை சற்று விளக்கமாக சொல்லுவேனா இருந்தால், ஒருவன் மனம் திரும்பி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே
அங்கே அவனுக்குள்ளே 2 விதமான காரியங்கள் அவனுடைய இருதயத்திலே உருவாகும். ஒன்று பரிசுத்தம் அல்லது பாவம். அங்கே இந்த மாம்ச சுவாபம், அங்கே பரிசுத்தாவியின் காரியங்கள். எல்லாரும் மாம்சத்தில் பிறக்கிறோம். அதன் பிற்பாடு இன்றைக்கும் ஆவியில் பிறக்கிறோமோ அன்றைக்கு தேவனை அறிந்து கொள்கிறோம். அதைத்தான் மனம் திரும்புதல் என்று அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனை அறியும் அறிவு எல்லா நபர்களுக்கும் உரியது. அதாவது எல்லாருக்குமே தேவனை ஏற்றுக்கொள்ள உரிமை உண்டு. அவர்களுக்கு ரட்சிப்பு, எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே அவர்கள் தங்களை உருவாக்குறதுக்கு வழியுண்டு. அது அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டிய காரியமாக வேதம் சொல்லுகிறது. மனுஷனாக பிறந்த எல்லாருமே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிந்து அவர் காட்டி அந்த வழியில் வரும்போது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ண வசதியாக இருக்கிறது, அல்லது அவர் வாசம் பண்ணுகிறார். ஆவிக்குரிய காரியங்களில் நாம் பிரயாசப்பட வேண்டும், அல்லது பிரயாசப்படும் பொழுது நாங்கள் அதிலே வளரலாம். இந்த நாட்களில் நம்முடைய பழைய மனுஷனாகிய அந்த பாவ மனுஷன், அந்த மாமிச மனுஷன் நம் கூடவே பிரயாணம் பண்ணுகிறான். எப்படின்னு சொன்னால், நாங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனாலும் அங்கே பாவமும் எங்களுக்குள்ளே, பரிசுத்தமும் எங்களுக்குள்ளே. இதிலே எது அங்கே வெற்றி அடைகிறதோ அதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் இந்த மாம்ச ஜடம் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த மாம்சம் என்ற இந்த மண்ணான உடம்புக்குள் நம் ஆவியும் ஆத்மாவும் இருக்கிற வரைக்கும் இந்த மாம்ச எண்ணங்கள் அங்கே ஒளிந்திருக்கும் என்று அங்கே ஒருவர் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், பாவம் எங்களுக்குள்ளே இருக்கு. ஆனால் நாங்கள் பரிசுத்தத்தை மிகவும் விரும்பி பரிசுத்துக்குள்ளாக நாங்கள் நடக்க எத்தனிக்கும் பொழுது, முயற்சிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் மிக அதிகமான வல்லமையோடு எங்களோடு கிரியை செய்கிறதுனாலே பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு பாவம் நசுக்கப்படுகிறது அல்லது அமிழ்த்தப்படும். உதாரணமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கும் இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. எல்லா மனுஷருக்கும் இந்த சுபாவம் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது போல இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரடையாக இருந்தாலும் அங்கே பரிசுத்தமாக நடக்க விரும்புகிறவர்களுடைய வெற்றி அவர்களுக்கு அவர்கள் இதை வெற்றி அடையக்கூடியதாக அவர்களுக்கு கிடைக்கிறது. யோசித்து பாருங்க, மாம்சம் உள்ளே இருக்கிறது, ஆவியும் உள்ளே இருக்கிறது. அதாவது ரெண்டும் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று நினைப்போமானால், நீங்கள் மறுபடி பிறந்து விட்டீர்களா? ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்கள். அப்படியா இருந்தால் நீங்கள் ஜபிக்கிறவராயிருக்கிறீர்கள், சபைக்கு போகிறவர்களாயிருக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள். எல்லாம் செய்தாலும் இந்த மாம்ச எண்ணத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால், அது அந்த நபருடைய பொறுப்பு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு இந்த ரெண்டு நபரும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். அதாவது மாம்சத்தோடு ஜீவிக்கிறவர்கள், ஆவியோடு இருக்கிறவர்கள். நீங்கள் யாரை தெரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் மாம்சத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க விரும்பினால் ஆவியானவர் அங்கே இருக்க முடியாது. ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து ஆவியானவரோடு நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே மாம்சத்துக்கு இடம் கிடையாது. அவை பழைய மனுஷனாகிய இந்த மாம்ச சிந்தைய உள்ள, இந்த மாம்ச சுவாபங்கள் உள்ளவர்கள், அவர்களை மாம்ச சுவாபம் உள்ளவர்கள் என்றோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தையை ஜெயிக்கிறது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது ஒரு நடிக்கிற நபராக இருக்கக்கூடும். நாம் மாற முடியும். மாம்ச மனுஷனாக நீங்கள் மாறலாம், ஆவிக்குரிய மனுஷனாக நீங்கள் மாறலாம், அல்லது மாம்ச மனுஷனாக நீங்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய மனுஷனாகவும் நீங்கள் இருக்கலாம்.
ஆவிக்குரிய மனுஷனா நீங்கள் இருக்கிறதற்கு மாம்ச மனுஷனாய் இருக்கிற அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு அதிக போட்டியும் அங்கே எதிர்ப்பும் அங்கே அதுக்கு எதிரான யுத்தங்களும் உண்டு. உங்கள் கையில் இருக்கிற தெரிவு எதுவாக இருக்கிறதோ அதுவாக அது உண்டாகிறது. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்க விரும்பினால் மாம்சத்தை நீங்க ஜெயமாக மாற்றிக்கொள்ளலாம். அது நமக்குள் போராடும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஆவி பலப்பட வேண்டும், மாம்சம் பலவீனப்படுத்தப்படும். அதாவது பரிசுத்தாவியோடு நீங்கள் நேரத்தை செலவழித்து ஆண்டவரோடு நீங்கள் பிரயாணப்படும் பொழுது அங்கே உங்களுக்கு பலம் அதிகமாக வருகிறதுனாலே நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்கிறீர்கள், ஆவிக்குள்ளே நீங்கள் பலப்படுகிறீர்கள். கலாத்தியர் 2:20 சொல்லப்படுகிற போல அங்கே கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே பவுல் அது நிதானமாக சொல்லுகிறார், எங்களுடைய நிலைமையும் அப்படித்தான். நாங்கள் கிறிஸ்துவோடு அறையப்படுவோம் என்றால் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய நாங்கள் தயாராகும் பொழுது நாங்கள் அங்கே கிறிஸ்துவோடு அறையப்பட்டால் கிறிஸ்து பாடுபட்டது போல நாங்களும் பாடுபட தயாராக இருப்போம். அல்லது எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது அனுமானங்கள் ஏற்படும் பொழுது நாங்கள் அவையில இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள அல்லது உடனே நாங்கள் எங்களுடைய நிலைமையிலிருந்து நிலை தவறி அங்கே நாங்கள் விலகிக் கொள்கிறோம் அல்லது பலவீனப்பட்டு போகிறோம். சாகிறதுக்கு கூட தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கே சிலர் தங்களை இரத்தப்பலியாக கூட அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு காரியம் இருக்கிறது, சகிக்கிறது பாவம் என்று சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது எனக்கு என்ன காரியங்கள் ஏற்பட்டாலும், என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் நான் சகித்துக் கொள்ள வேண்டும், இது தேவன் எனக்கு கொடுக்கிறது ஒரு நியமனம் என்று. அப்படி அல்ல. தேவனோடு ஜீவிக்கிறவர்களுக்கு நிறைய காரியங்கள் ஏற்படும் பொழுது அதை அவருக்காக நாங்கள் சகிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் வாழுவதற்காக, மற்றவர்கள் எங்களை பார்த்து அது ஒரு சாட்சியாக மாறுவதற்காக அது உண்டாகிறது. எப்படி சொல்லலாம் சொன்னால், வியாதி எல்லாருக்கும் பாவத்தினாலே உண்டாகிறது அல்ல. ஏனென்றால் ஒரு பாவியை நினைக்க முடியாது, நான் பாவம் செய்ததினால் அல்லது ஒரு பரிசுத்தம் இருக்கிறவன் அல்லது நான் பாவம் செய்வதனால் எனக்கு இந்த வியாதி வந்தது என்று சொல்ல முடியாது. அங்கே 38 வருஷம் அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அப்படியாக நாங்கள் சில காரியங்களை பார்த்தோம் என்றால், ஒரு இடத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த காரியம் எதற்கு ஏற்பட்டது என்று சொன்னால், இது என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இது அனுமதிக்கப்பட்டது என்று அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ வியாதி மட்டுமல்ல, லாசரு அங்கே வியாதி கண்டு அவன் மரித்து, அப்போ லாசரு மரித்தது தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுகிறது. அவன் கல்லறையிலிருந்து உயிர் பெற்று வெளியில வந்தது, அது ஒரு அற்புதம். தேவனுக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்பது அங்கே தெரிகிறதுனாலே அது ஒரு மகிமைக்குரிய காரியமாக உண்டாகிறது. அதனாலே பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதிகள் வருகிறது என்று அல்லது சாத்தானால் வியாதிகள் எங்களுக்கு கொடுக்கப்படுவது என்று நாங்கள் சொல்வதற்கு அல்ல. எல்லாருமே பிசாசினால் தான் பாதிக்கப்படுகிறார்களா? இல்லை. எல்லாரும் பாவத்தினால் தான் பாதிக்கப்படுகிறார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் சிலர் தங்களுடைய காரியங்களினால் அப்படியான காரியங்களுக்குள்ளே விழுந்து போகிறார்கள், அல்லது தங்களுடைய நிலைமையை தங்களுடைய பரிசுத்தத்திலிருந்து இறங்கிக் கொள்கிறார்கள். எப்பவும் இந்த வியாதி ஒருவருக்கு வருமாயிருந்தால் அந்த வியாதி எப்படி ஏற்பட்டது என்பதை ஒவ்வொரு பரிசுத்தமாக நடக்க விரும்புகிறவர்களுக்கும் அதை அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் தேவனிடத்திலே அதை போய் மன்னிப்பு கேட்டோ அல்லது அந்த காரியத்தை வேத வசனம் மூலமோ அறிந்து அதிலிருந்து அவர்கள் நிவர்த்தி செய்யலாம். சில பாவம் செய்த காரியத்தை பார்த்தீங்கன்றால் சந்ததியாக சில இடங்களுக்கு ஒரே காரியம் நடந்து கொண்டு ஒன்றை நீங்க சொல்லுவேன், ஆஸ்துமா, தொய்வு வியாதி. இந்த வியாதி பரம்பரையாக வருகிறதுன்னு சொன்னால் இது ஒரு பரம்பரை வியாதி அல்ல. தேவனால் குணமாக்கப்பட்டவர்களை நான் அறிவேன்.
இன்னொன்று சொன்னால், வேதத்திலே ஒரு குருடனாயிருக்கிறான். அவனை பார்த்து எல்லாரும் கேட்கிறாங்க, இது அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவமா என்று இயேசு அங்கே கேட்ட பொழுது, அப்படி அல்ல. அங்கே இயேசு சொன்னது, அவன் செஞ்ச பாவமும் இல்லை, அவன் அப்பா அம்மா செய்த பாவமும் இல்லை, இவன் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவனுக்கு இப்படி உண்டானது என்று இயேசு சொல்லுகிறார். அதனால் பாடுகள் அல்லது காரியங்கள் வரும்பொழுது அது இதனாலே ஏற்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேத வசனங்கள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. சிலருக்கு இப்படி காரியங்கள் உண்டு. ஆவிக்குரியவர்கள் சிலர் பணம் இல்லை, பணம் குறைவாக இருக்கிறது, அல்லது வீடு இல்லை, அல்லது சில வேலையில் உயர்ச்சி இல்லை, அல்லது சில காரியங்கள் இல்லை என்று சொல்றத இது ஒரு சாபமாக எங்களுக்கு ஏற்பட்டதா என்று அவர்கள் சொல்லுவது தவறு. அப்படி அல்ல. எங்களுக்கு தேவன் சகல சுதந்திரத்தையும் கொடுத்து சகல ஈவையும் தருகிறார் என்று வேதம் அங்கே தெளிவாக சொல்லுகிறது. அதனாலே நாங்கள் இந்த இடத்திலே தேவன் கொடுக்கிறதான விலையேற பெற்ற அந்த விசுவாசத்தை சோதிக்கப்படுவதற்காக சில வேளையிலே மக்களுக்கு சில சோதனைகளின் நிமித்தம் இப்படி கொடுக்கலாம். அங்கே அப்படி சோதிக்கப்படும் பொழுது நான் சோதிக்கப்படும் என்று சொல்லி அப்பா தேவன் நம்ம சில டெஸ்ட்கள் தந்து ஏன் இப்படி செய்கிறார் என்று அது அல்ல. சில டெஸ்ட்கள் தேவன் கொடுக்கிறது, அவனுக்கு அந்த டெஸ்ட்கள் கொடுக்கறதுனால அவனுக்கு அடுத்த உயர்ச்சியை தேவன் கொடுக்கிறார். அந்த போராட்டத்துக்கு பின்பு அல்லது அந்த புயல்கள் உண்டானதுக்கு பின்பு அவர் அந்த புயல்களை அனுப்பினதுக்கு பிற்பாடு அவன் இன்னும் அதிகமாக அங்கே உயரக்கூடியதாக இருக்கு. நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அதனால் சாபத்தினால் வியாதினால் வரும், பாவத்தினால் வரும் என்று சாத்தானால் வரும் என்று சொல்வது அது ஒரு தவறான காரியம். தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். அதனாலே நாங்கள் சகலத்தையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலே நாங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவராலே உண்டான காரியங்கள் ஒருபோதும் எங்களுக்கு தவறாக ஏற்பாடார். கடைசியாக நான் ஒன்று சொல்லுகிறேன். அங்கே சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிலுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் அது ஒன்றையே செய்வோம். எப்பொழுதும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறது மட்டுமல்ல, அங்கே அவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் அவரோடு சேர்ந்து பிரயாணப்படும் பொழுது தேவன் எங்களோடு கூட அவரும் எங்களோடு பிரயாணப்படுகிறார். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துகிறார். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பதாக நான் ஜெபித்து முடித்து விடுகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் தகப்பனே சுவாமி, இந்த வேளையிலே ஆண்டவரே நீர் எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே சென்றதோ அந்த இடங்களில் எல்லாம் என்ன தேவை இருந்தாலும், என்ன துன்பம் இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும் நீர் மட்டும் தான் சகலத்தையும் செய்கிறது என்பதை விசுவாசிக்கிறதுனாலே உம்முடைய வேதமே எங்கள் இரு கண்கள் என்று சொல்லி விசுவாசித்து நடக்கும் பொழுது அவர்கள் யாவற்றையும் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள நிற்கிற செய்யும். தொடர்ந்துமா ஆசீர்வதியும். இந்த சங்கம ஊழியம் இன்னும் மேலாக பரவவும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை பிரயோஜனப்படவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரை உம்முடைய நித்தியத்துக்கு ஆயத்தமாக்கப்படவும் நீரே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அழகாக சொன்னீங்க. மறுபடியும் பிறக்கிறதை குறித்து அழகாக பேசினீங்க. அதே நேரத்துல நிக்கதேமு கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன அழகான பதில், ரட்சிப்பு மாத்திரம்தான் மறுபடி பிறத்தல் என்றதை தெளிவுபடுத்தினீங்க. அதே நேரத்துல லாசரு உயிர்த்தெழுந்ததை பற்றியும் நீங்க சொன்னீங்க. மற்ற இயேசு ஆண்டவர் சொல்லி இருக்கிற நான் தான் வாசல், நான் தான் வழி என்று அந்த வார்த்தையின்படி தேவன் இந்த எங்களுடைய வார்த்தை, நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி தேவன் ஒரு பெரிதான ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் எங்களோட வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்று நீங்க சொன்னீங்க. பாவத்தினால் மனுஷன் வாழ்வடைய முடியாது என்றும் தெளிவாக வெளிப்படுத்தினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ பாஸ்டர்.
தேங்க்யூ. அடுத்ததா நாங்கள் முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். சங்கமம் வானொலி